இந்த எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இதழ்கள். நம்ம இந்த இதழ்களாக எடுத்துக்கிட்டோம் கட்டுறதுக்கு. இந்த ரோஜா பூவில் இதுதான் விதை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா? இதெல்லாம் நம்மளுடைய கைத்தொழில்கள். ஒரு நேரத்தில் நம்ம கஷ்டப்படும் போது கஷ்டம்னு எதையுமே நினைக்க மாட்டேன். ஒரு காலத்தில் வந்து இவ்வளோ ஒரு விமர்சனங்கள் இல்லை. என்னென்னா இப்போ வந்து டெலிஃபோன் நம்ம ரொம்பவே நம்ம விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஒரு இப்போ இங்கே இருந்த மாதிரி இருக்கோம். உடனே சென்னைக்கு எங்கன்னா ஒரு இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சென்னையில் இருக்கேன்னு சொல்கிறாரு மாப்பிள்ளை அப்படின்றாங்க. அது மாதிரி காலத்தில் இப்போ நம்ம இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஊர்களுக்கு போகணுன்னா கூட வண்டி மாடு கட்டிக்கிட்டு தான் வரணும், இல்லைன்னா நடக்கணும், இல்லைன்னா சைக்கிள். இப்போ யாராவது அதிகமாக சைக்கிள்லே பாருங்களேன். அப்போ மிதிச்சுக்கிட்டு ஓட்டுற சைக்கிள் இருந்துச்சு, மிதிவண்டின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுவே சார்ஜ் போட்டால் சங்குன்னு போகிற மாதிரி. அது மாதிரியெல்லாம் எவ்வளவோ காலங்கள் மாற்றம், கால மாற்றமும் இருக்குது. நிறைய விஞ்ஞானிகள் அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளவோ மாற்றங்கள். அந்த கால வாழ்க்கையும் ரசித்து வாழ்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கால வாழ்க்கையும் நம்ம வந்து நிறைய அதை விட இன்னும் சந்தோஷங்கள். எப்படின்னா இப்போ நான் மதுரையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மதுரையில் வந்து நான் ஒரு காலகட்டத்தில் மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க என்னைய. ஒரு 87ல் 11ஆவது மாதம். அப்போ வந்து நம்ம உறவுகளுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும், நம்ம குடும்பத்தில் முதல் ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், இது மாதிரி நம்ம பாக்கியத்துக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன இருந்துச்சு? அப்போ தந்தி அடித்தா தபால், இல்லைன்னா தந்தி. ஆனால் இப்போ நம்ம இங்கே இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஆஸ்பத்திரி போகணும் அப்படின்னா எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க? லைவ்லே வா, நான் வீடியோ காலில் வரேன் அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் இறங்கி அங்கே அட்மிட் பண்ணி நல்லா தாயும் செய்யும் நல்லபடியாக இருக்காங்கங்கிறத எழுதி நம்ம நேரடியாக காணொலியில் பார்த்துக்கிற மாதிரி காலங்கள் இருக்குது. இந்த காலமும் நம்மளுக்கு வந்து மிகவும் சந்தோஷமான காலங்கள், சந்தோஷமான மாற்றங்கள். அந்த காலமும் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலங்கள். என்ன ஒன்று, இப்போ நம்மளுக்கு வந்து உணவு முறைகளில் வந்து இதை எடுத்துக்கணும், இந்த ஸ்டேஜில் இந்த வயசில் இந்த உணவு எடுத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து கும்பா, அந்த கும்பா நிறையா கூழை கரைச்சி, கம்மங்கூழோ கேப்பக்கூழோ சோளக்கூழோ கரைச்சி கொஞ்சோண்டு மிருக்க வத்தை சுண்டை வத்தை இதெல்லாம் வறுத்துக்கிறது. இல்லைன்னா வெங்காயம், மெயின் கூழுக்கு வந்து வெங்காயம் இல்லாமல் கூழ் குடிக்க மாட்டாங்க. வெங்காயம் நல்லா பச்சை மிளகா 2 எடுத்து தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் உப்புக்கல் வச்சுக்கிடுவாங்க. பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கிறதுக்காக வைப்பாங்க. இப்போ உப்பு நம்ம போடும்போதே உப்பை குறைக்கணுமோ அப்படின்னு யோசிக்கிறோம். உண்மைதானே அது? இப்போ உள்ள காலம். அதனால் நம்மளுக்கு கிடைக்கும் காலங்கள் ஒவ்வொரு நாட்களும் நம்மளுக்கு வந்து ஒரு பொக்கிஷமான நாட்கள். அந்த நாளை வந்து நம்ம